Okay, very good morning. In this module, we are going to see the unit 1.2, right? Design of rectangular beams for flexure by limit state method. So, this module number 6, we are going to see the design procedure and let us discuss one of the design problem, right? Before getting into the design procedure, உனக்கு ஒரு பேசிக் அசம்ஷன்ஸ் மட்டும் என்ன அப்படின்னா, பிகாஸ் டிசைனுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அசியூம் பண்ணி டிசைன் பண்ணுறோம், அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து டிசைனு. ஸோ நம்ம எல்லாமே வந்து ஐஎஸ் கோட் தான் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறோம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோடு. ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோடு வந்து கான்க்ரீட்டுக்கு என்னது தான் IS 456, ரைட்? ஸோ என்ன பேசிக் அசம்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்த்து வந்து L/10 to L/15, L/11 இருக்கலாம், 12 இருக்கலாம், 13 எது வேணால் எடுத்துக்கலாம். பை லிமிட் வந்து லோயர் லிமிட் L/10, அப்பர் லிமிட் வந்து L/15, அது இந்த ரேஞ்சுக்குள்ள நீ என்ன வேணால் எடுத்துக்கலாம். பிரெத் வந்து 1/3 to 2/3 of D. ஆஃப்டர் ஃபைண்டிங் அவுட் எஃபெக்டிவ் டெப்த்து நீ வந்து பிரெத்து கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ இப்போ டிசைன் ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். ஒரு 6 ஸ்டெப் இருக்கும், அது எப்பயுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்? ஸ்டெப் 1 என்னென்னா, எப்பயுமே சைஸ் ஆஃப் த பீம் தான். இப்போ தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், சைஸ் வந்து எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம், ஸ்பேன் கொடுத்துருவாங்க. சர்டைன் ஸ்பேனுக்கு தான் நீ டிசைன் பண்ண போகிற. அப்போ வந்து எஃபெக்டிவ் டெப்த் ஆஃப் த பீம் பார்த்தா அப்படின்னா என்ன ரேஷியோ சொன்னாங்க, L/10 to L/15. அந்த ரேஞ்சில் நீ எந்த வேல்யூ வேணாலும் வச்சுக்கலாம். எல்லாரும் ஒன்று போல தான் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, ரைட்? டிசைனுங்கிறது அதுதான். ஸோ L/10லேருந்து L/15 ஏதாவது ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். அந்த ஸ்மால் டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பிரெத் வந்து கண்டுபிடிக்கிறேன். அது எவ்வளோ இருக்கணும், நீ கண்டுபிடிச்ச டெப்த்தில் 1/3 பாரு எவ்வளோன்னு. சப்போஸ் நீ 600 இருந்துச்சு அப்படின்னா 1/3 எவ்வளவோ, அதில் 200, ரைட்? 2/3 எவ்வளோவா இருக்கும், 400. அப்போ 200லேருந்து 400க்குள்ளே நீ என்ன வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம், ரைட்? 1/3 of D to 2/3 of D. இதுதான் ஸ்டெப் 1, சைஸ் ஆஃப் பீம். ஸ்டெப் 2 என்னென்னா லோட் கால்குலேஷன், ரைட்? லோட் கால்குலேஷனில் ஃபஸ்ட்டு எப்பயுமே உனக்கு நல்லாவே தெரியும் செல்ஃப் வெயிட்டு. ஸோ செல்ஃப் வெயிட்னா நீ வந்து என்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இங்கே RCC தான். அப்போ ரைட், சைஸ் ஆஃப் த பீம் சைஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கண்டுபிடிக்கிறதில்ல, B இன்ட்டு கேபிட்டல் டிங்கிறது என்னது, ஓவரால் டெப்த். இங்கே வந்து ஸ்மால் டி கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் நம்ம கவர் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறோன்றதை வச்சுட்டு கேபிட்டல் டி போட்டுருவோம். இன்ட்டு 25ங்கிறது என்னதுப்பா, யூனிட் வெயிட் ஆஃப் RCC, ரைட்? செல்ஃப் வெயிட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் லோட் அதில் ஆக்ட் ஆகுதுன்னு ப்ராப்ளத்தில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லோடையும் சேர்த்துக்கிறேன். இதுதான் டோட்டல் லோட். இந்த டோட்டல் லோடுக்கு அப்புறம் தான் நம்ம இங்கே என்ன மெத்தட் தான் அடாப்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டேன், லிமிட் ஸ்டேட் மெத்தடு. அப்போ டிசைன் லோடு, ஃபேக்டர் லோடு, அல்டிமேட் லோடு எல்லாமே ஒன்று தான். அது வந்து உன்னோட லோடு இன்ட்டு 1.5. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார் கான்க்ரீட் என்னது தான் 1.5, ரைட்? அதால் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோ. இது வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஸ்பேன். எஃபெக்டிவ் ஸ்பேனுங்கிறது சென்டர் டு சென்டர், ரைட்? ஸோ 2 வாலுக்கு நடுவில் தானே பீம் இருக்கும். அப்போ அந்த வால் தான் இந்த கேஸில் சப்போர்ட்னு அர்த்தம், ரைட்? ஸோ ஃபார்முலா என்னென்னா, சென்டர் டு சென்டர் ஆஃப் விட்த் ஆஃப் சப்போர்ட் R. இல்லைனா கிளியர் ஸ்பேன்னா என்னது, இன்டு இன் உள்ளே இருக்கும் இல்லையா, அதுதான் கிளியர் ஸ்பேனு ப்ளஸ் உன்னோட எஃபெக்டிவ் டெப்த்து. இந்த ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அதை எடுக்கணும், மறந்துடாத. விச் எவர் இஸ் லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. சப்போஸ் இங்கே 3000, இங்கே 3100 வருதுன்னா எது தான் கம்மியாக இருக்கும், 3000. ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துக்கணும். ஸ்டெப் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் பெண்டிங் மூமெண்ட். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு UDLனா என்ன ஃபார்முலா, WU L²/8. அந்த ஃபார்முலா தான் இங்கே பெண்டிங் மூமெண்ட்டுக்கு போடுறோம், ரைட்? ஸ்டெப் 5 வந்து கால்குலேஷன் ஆஃப் எஃபெக்டிவ் டெப்த்து. இது வந்து என்ன ஃபார்முலா உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு ஒரு 3 மாடியூலில் நீ வந்து என்ன நம்ம ப்ராப்ளம் போட்டோம்ல. ஸோ பேலன்ஸ்டு செக்ஷனாக இருந்துச்சுன்னா MU லிமிட்டில் போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல. நீ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்க, அசியூம் பண்ணியிருக்க. அந்த அசம்ஷன் கரெக்டாக நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கால்குலேஷன் ஆஃப் எஃபெக்டிவ் டெப்த், ரைட்? MU லிமிட் இந்த ஃபார்முலா வந்து பேஜ் நம்பர் 54ல் இருக்கும். இந்த ஃபார்முலாவை எழுதி இதிலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறேன்னா D ரெக்யர்டு, தேவையானது, ரைட்? அப்போ வந்து உன்னோட அந்த மொமெண்ட்டுக்கு எவ்வளோ ரெக்யர்டு தேவைன்னு பார்க்குறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிக்கிறது என்னது, நீ வந்து கொடுத்தது, அப்போ ப்ரொவைடடு. ஸோ நீ தேவையான அளவு வந்து நீ வந்து கொடுத்ததை விட கம்மியாக வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னோட டிசைன் வந்து ஓகேன்னு அர்த்தம், ரைட்? இல்லைன்னா நம்ம ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் D செக் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுற, அகெயின் ஓவரால் டெப்த்து கண்டுபிடிக்கிறேன். ஓவரால் டெப்த்துனா என்னது, உன்னோட என்டையர் டெப்த்து, ரைட்? ஸோ அதில் ஸ்மால் டினா மேலேருந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் சென்டர் வரைக்கும் தான் ஸ்மால் டி. அதனால் இங்கே ப்ளஸ் எஃபெக்டிவ் கவர் சேர்க்குறேன். எஃபெக்டிவ் கவர்னால் வேறு ஒன்றும் கிடையாது, கிளியர் கவர் ப்ளஸ் dia/2 சென்டரில், ராடலோட சென்டர். அப்போ கிளியர் கவர் பீம்க்கு எவ்வளோ வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன், 25 இல்லை, ரைட்டா? அது ஏற்கனவே நீ அந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளத்தில் பார்த்துருக்கோம். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஏரியா ஆஃப் ஸ்டீல். இந்த ஃபார்முலா எதுக்கு வரும்னு யோசிச்சு பாரு. அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷனாக இருந்தால் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலாவில் மொமெண்ட் உனக்கு தெரியும், பிகாஸ் உன்னோட ஸ்டெப் நம்பர் 4ல் கண்டுபிடிச்சிருக்கேன். நீ இது எல்லா வேல்யூம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா AST வந்து இதில் இருந்து கண்டுபிடிக்கணும், ரைட்? அவ்வளோதான் உன்னோட டிசைன் ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ப்ராப்ளம் நம்ம இப்போ பார்ப்போம். இந்த ப்ராப்ளத்தில் பாரு, a simply supported rectangular beam is to be provided over a clear span of 12 meter. clear span என்னது, இன்ட்டு என்ன, ஸோ L வந்து 12 meter.
to carry an UDL of 20 kilonewton per meter excluding its sulfate, not including பா. அப்போ அவங்க சல்ஃபைட்டை சேர்க்கல, நம்ம தான் சல்ஃபைட் சேர்க்கணும். Design the midspan section for limit state of collapse. Use M20 concrete and mild steel. Mild steel என்னதியா? FE 250. ரைட், in the tension zone only. அப்போ என்ன அர்த்தம்? இட் இஸ் singly reinforced அப்படின்னு அர்த்தம். width of the support எவ்வளோ சொல்லிட்டாங்க? 300 mm சொல்லியிருக்காங்க. ரைட், ஸோ இப்போ நீ கிவன்லாம் எழுதிக்கிட்ட. கிளியர் ஸ்பேன் வந்து 12 மீட்டர், அப்போ ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ mm? 12,000 mm. W கொடுத்துருக்காங்க, width of support 300 கொடுத்துருக்காங்க, FCK வந்து 20, மைல்டு ஸ்டீலுங்கிறதுனால எஃப்ஐ எவ்வளவு? 250. ரைட், ஸோ டிசைன் ப்ரொசீஜரில் 6 ஸ்டெப் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? சைஸ் ஆஃப் பீமு. ஸோ எஃபெக்டிவ் டெப்த்துக்குனா ஃபார்முலா நான் என்ன சொல்லியிருக்கேன்? L/10 to L/15. நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்னு பாரு, L/12. L/11 எடுத்தாலும் தப்பு கிடையாது, L/10 எடுத்தாலும் தப்பு கிடையாது, அப் டு L/15 எடுத்துக்கலாம். அப்போ 12,000/12 எனக்கு எவ்வளவு? ஸ்மால் டி வந்து நான் 1000 mm கண்டுபிடிச்சிருக்கேன். ரைட், இப்போ நம்ம கேபிட்டல் டி கண்டுபிடிக்கணும். ஏன்னா உனக்கு சல்ஃபைட் ஃபார்முலா என்னது? பி இன்ட்டு கேபிட்டல் டி. அப்போ நம்ம வந்து கேபிட்டல் டி கண்டுபிடிக்கணும்னா டி ப்ளஸ் எஃபெக்டிவ் கவர் இல்லைனா கிளியர் கவர் ப்ளஸ் டயா/2 போடணும். ரைட், அப்போ வந்து டயாமீட்டர் நீ அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க. நான் 25 mm வச்சுருக்கேன் தம்பி, நீ 20 mm ராட் கூட வச்சுக்கலாம். ரைட், 20க்கு அப்புறம் என்ன சைஸில் இருக்கும்? 22. ரைட், ஸோ 25 mm. 22க்கு அப்புறம் 24 கிடையாது, 25, 28, 30 mm இருக்கும். ஸோ யூஸ்வலாக பீம்க்கு நீ 18லேருந்து 22 வரைக்கும் கூட நீ அஸ்யூம் பண்ணிக்கலாம். நான் இந்த சம்மில் சின்ஸ் உன்னோட டெப்த் அதிகமாக இருக்குனால நான் என்ன பண்ணிட்டேன்? ராட் வந்து 25 mm டயா அஸ்யூம் பண்ணியிருக்கேன். அங்கே பாரு, நல்லா அஸ்யூம் தான் எழுதியிருக்கேன். ரைட், அஸ்யூம் 25 mm டயா பார். கிளியர் கவர் எவ்வளவு எப்பயுமே? பீமுக்கு 25 mm. அப்போ கேபிட்டல் டி வந்து ஸ்மால் டி 1000 ப்ளஸ் கிளியர் கவர் ப்ளஸ் டயா/2. ரைட், அப்போ எவ்வளோ வருது? 1037.5. இது வந்து நம்ம ப்ராப்ளத்தில் வந்து யூஸ்வலாக நீ டிசைன் போன SFT BMD கண்டுபிடிக்கிறதே பார்த்தீங்கன்னா 200/300 அந்த மாதிரி ஹோல் நம்பர் தானே வரும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்? 37 அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கேன். அதனால் 1050 போட்டிருக்கோம். ரைட், இல்லைனா நீ இப்படியே வச்சுக்கிட்டாலும் தப்பு கிடையாது. ரைட்டா, எப்பயுமே வரதை விட கொஞ்சம் கூட கொடுத்துருக்கோம். அப்போ 1050. அப்போ அகைன் நான் வந்து சின்ஸ் கேபிட்டல் டி மாறதுனால ஸ்மால் டி திருப்பி கண்டுபிடிச்சி வச்சுக்கோ. ரைட், 1050 -25 அப்படியே ரிவர்ஸ் இதெல்லாத்தையும் மைனஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா உனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிரும். ரைட், பிரெத் வந்து இந்த வேல்யூவிலேருந்து 1/3 to 2/3. 1/3 எவ்வளோன்னு பாரியா? 1/3 எவ்வளோ வரும்? 0.333 வரும். 2/3 எவ்வளோ வரும்? 0.667 வரும். ரைட், அப்போ அதுக்குள்ளே நான் நடுவில் எவ்வளோ எடுத்திருக்கேன்? 0.4. நீ 0.5 கூட எடுத்துக்கலாம். ரைட், அப்போ 0.4 இன்ட்டு உன்னோட ஸ்மால் டி எவ்வளவு? இந்த வேல்யூ வருது. ரைட், 405 வருது. நான் அதை வந்து என்ன எடுத்துக்கிறேன்? 415 எடுத்துக்கிறேன். யூஸ்வலாக டிசைனில் வந்து எல்லாமே அசம்ஷன் தான் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். நீ 410 கூட எடுத்துக்கலாம், இல்லை 400 குறைக்காது. ரைட்டாக இதோட கூடவே எடுத்துக்கோ. இல்லையா 405 அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கிட்டாலும் தப்பு கிடையாது. அப்போ சைஸ் ஆஃப் த பீம் நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 450. கேபிட்டல் டி எவ்வளோன்னு பாரு? 1050. ஸ்டெப் 2 என்னது? லோட் கேல்குலேஷன். அதில் வந்து UDL கொடுத்துட்டாங்க, நீ தான் சல்ஃபைட் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னது? பி இன்ட்டு டி இன்ட்டு யூனிட் வெயிட். பி எவ்வளோன்னு பார்த்தோம்? 450. ரைட்டாக 0.45. இது வந்து 3 டிஜிட் தள்ளி வைங்கிட்டு 1.05 இன்ட்டு 25 போட்டேன்னா 11.81 kilonewton per meter. அப்போ டோட்டல் லோடு எவ்வளவு? இந்த 11.81 20 ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அப்போ டிசைன் லோடு எவ்வளவு? 1.5 மல்டிப்ளை பண்ணால் மறந்துடாத. ரைட், இங்கே கிடச்சிருச்சு. ரைட், தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஸ்பேன். எஃபெக்டிவ் ஸ்பேனுக்கு ஃபார்முலா என்னது? கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் width of the support by 2 plus width of the ரெண்டு பக்கமும் மிட் பாயிண்ட் வேணும் இல்லையா? width of the support by 2. ரைட், இப்போ வந்து width of the support 300 கொடுத்துருந்தாங்க. அப்போ 12,300 கிடைக்குது. இன்னொரு கேஸ் என்னது? கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் எஃபெக்டிவ் டெப்த். கிளியர் ஸ்பேன் எவ்வளவு? 12,000. உன்னோட ஸ்மால் டி எவ்வளோன்னு பாரு? 1012.5. அது ரெண்டையும் கூட்டினேன்னா 13,012 வருது. இது ரெண்டில் எதுப்பா கம்மி? 12,300. அதனால் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? 12,300 12.3 மீட்டர். ரைட்டா, அப்போ அதுதான் ஸ்டெப் 3. ரைட், ஸ்டெப் 4 என்னன்னு பார்த்த அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட். பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா என்னது? உன்னோட லோடு இன்ட்டு எஃபெக்டிவ் ஸ்பேன் ஸ்கொயர் பை 8 WL²/8 ஃபார்முலா இருக்குல்லையா? அதில் போட்டு இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட், ஸ்டெப் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் டெப்த்து. பேஜ் நம்பர் 54 இருக்கிற இந்த ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். இப்போ உன்னோட MU லிமிட் வந்து உன்னோட பெண்டிங் மூமெண்ட் தான். எம்ங்கிறது மூமெண்ட் தானே? ஸோ பெண்டிங் மூமெண்ட்டு இது கிலோநியூட்டன் மீட்டரில் இருக்கிறனால 10⁶ போட்டுக்கிட்டேன். 0.36. FCK எவ்வளவு? 20. பி எவ்வளவு? இங்கே வந்து நீ டெப்த் தான் செக் பண்ண போகிற. பி வந்து நீ ஏற்கனவே 450 நம்ம ஸ்டெப் 1ல் கண்டுபிடிச்சிருக்கோம். D² அப்படியே வச்சுக்கோ. XU max by D வந்து உன்னோட டேபிளில் பேஜ் நம்பர் 154 டாப்பில் கொடுத்துருப்பாங்க. நீ என்ன ஸ்டீல் யூஸ் பண்ணுறியோ அதுக்கு XU max by D. நம்ம இங்கே மைல்டு ஸ்டீல் யூஸ் பண்ணுறதுனால 0.53. 1 - 0.42 இன்ட்டு இதுக்கு பதிலாக 0.53 போட்டேன்னா D ரெக்கார்டு எவ்வளவு?
822. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் 1012. உனக்கு தேவையானது எவ்வளோப்பா 822. நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது 1012. அப்போ நம்மளோட டிசைன் வந்து ஓகே அப்படின்னு அர்த்தம். ரைட். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஸ்டீல். ஸோ இந்த ஃபார்மில் உனக்கு பேஜ் நம்பர் 54 இருக்கும். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் உன்னோட பெண்டிங் மொமெண்ட்டு 0.87. எஃப்ஐ என்னது மைல்டு ஸ்டீல் 250. ஏஎஸ்டி தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்மால் டி ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கேன் 250. ஏஎஸ்டி 20 × 450. ரைட்டா? இது எல்லாத்தையும் ஏஎஸ்டியை வச்சு இந்த ஈக்குவேஷன் எழுது. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். கால்குலேட்டரில் ஈக்குவேஷன் மோடில் போய் ஏஎஸ்டி கண்டுபிடிச்சிடுறேன். ரைட். இப்போ ஏரியா ஆஃப் ஸ்டீல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டிசைனில் இதோட நிறுத்திக்கக்கூடாது. ஏரியா ஆஃப் ஸ்டீல் கண்டுபிடிச்சிட்டேன். ஏற்கனவே நீ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன போட்ட அஸ்யூம் வந்து 25 mm பார் பார்த்தேன். அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ரைட்டா? அப்போ நம்பர் ஆஃப் பார்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிடுவோம். நம்ம நம்பர் ஆஃப் பார்ஸுக்கு இதுதான் ஃபார்முலா. ஏஎஸ்டி கேபிட்டல் ஏஎஸ்டி பை ஸ்மால் ஏஎஸ்டின்னு சொல்லுவோம். இதை வந்து ஏரியா ஆஃப் 1 பார். அப்போ நீ என்ன பார் யூஸ் பண்ணியிருக்கேன் 25 mm. அப்போ 5/4 × 25 ஸ்கொயர் போட்டேன்னா ஒரு பாரோட ஏரியா கிடச்சிரும். நம்ம டோட்டல் இதை வந்து இந்த ஏரியா ஆஃப் 1 பாரை வச்சு டிவைட் பண்ணேன்னா 9.59. அப்போ ரவுண்ட் அப்ராக்சிமேட் எவ்வளோ வரும் 10. ஸோ என்ன இந்த இதில் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோன்னா இந்த ஏஎஸ்டிக்கு 25 mm ராட் யூஸ் பண்ணால் எத்தனை பார் வேணும் 10 numbers. ஸோ ப்ரொவைட் 10 numbers of 25 mm dia bars as tension reinforcement. Right? இந்த ப்ராப்ளத்தை நீ ப்ராக்டிஸ் பண்ணி பாரு. இது வந்து என்னோட அசம்ஷன் 16 mm நான் கொடுத்துருக்குறேன். ரைட்டா? நீ வந்து வேறு 18 mm வந்தேன்னா நம்பர் ஆஃப் பார்ஸ் என்ன ஆகிடும் குறைஞ்சிரும். ரைட்? ஸோ ஒன்றும் கிடையாது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது சைஸ் ஆஃப் பீம். ஸ்டெப் 2 என்னது லோட் கால்குலேஷன். ஸ்டெப் 3 எஃபெக்டிவ் ஸ்பேன். ஸ்டெப் 4 பெண்டிங் மூமெண்ட். ஸ்டெப் 5 வந்து எஃபெக்டிவ் டெப்த் செக் பண்ணுறது. ஸ்டெப் 6 வந்து ஏரியா ஆஃப் ஸ்டீல். ரைட்? ஸோ லெட் யூ ப்ராக்டிஸ் திஸ் ப்ராப்ளம். ரைட்? Thank you.